நம்ம பாத்ரூமில் குளிக்கும்போது நாம் நிறுவனமாக இருந்து தான் நம்ம குளிப்போம். அதே போல் நம்ம வெளியில் வரும்போது ஆடை அணிந்து கொள்வோம். அதுபோல் நாம் ஒரு வேலைக்கு போகிறோம், அல்ல ஸ்கூலுக்கு போகிறோம். அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. அந்த யூனிஃபார்மை தான் நம்ம அணியணும். அது நம்ம வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகிற இடத்துல இப்படி தான் ஆடை அணிய வேண்டும். யூனிஃபார்ம் இருக்கும், அப்படி இல்லை சீருடை இருக்கும், அப்படி இல்லைன்னா இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும். சில பெரும்பாலான அலுவலகங்களில், தொழிற்சாலைகளில் யூனிஃபார்ம் இருக்காது, சீருடை இருக்காது. அப்படி இருந்தாலுமே இப்படித்தான் ஒரு அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது இப்படிப்பட்ட உடைகளைத்தான் அணிய வேண்டும் என்கிற ஒரு பொதுவான புரிதல் இருக்கிறது. அந்த புரிதலுக்கு உட்பட்டு தான் நம்ம ஆடை அணிவோம். அது ஆடை கட்டுப்பாடை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மக்களுக்கான மனநிலை இருக்கிறது. ஒரு பகுதி எடுத்துக்கொண்டால் அந்த பகுதியில் முன்னேறிய மக்கள் அல்லது பொருளாதார ரீதியாக அவர்கள் முன்னேறியவர்களாகவும் பண வசதி மிக்கவர்களாகவும் இருப்பார்கள், படித்தவர்களாகவும் இருப்பார்கள். அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுடைய உடை கொஞ்சம் ஆடை குறைவாகவோ அல்லது ஆடை சுதந்திரம் அங்கே அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் பிற்போக்கான மக்கள், கல்வியில் பின்தங்கிய மக்கள் வாழ்கின்ற கிராமப்புறங்கள் அல்லது நகரங்களிலே அப்படிப்பட்ட பகுதிகள் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட பகுதிகளில் வாழ்கிற மக்கள் அல்லது நடுத்தர மக்கள், நகரங்களில் வாழ்கிற நடுத்தர மக்கள் வாழ்கிற ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டோமேயானால் அங்கு வாழ்கிற மக்கள் அவர்கள் அணிகின்ற ஆடைகளில் சுதந்திரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்படி ஒரு பொதுவாக தமிழ்நாட்டில் ஆடை சுதந்திரம் என்று நாம் வரையறுத்து விட முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் என்று ஆடை சுதந்திரம் இருக்கின்றது. ஆதலால் நாம் எந்தெந்த பகுதிக்கு பள்ளிக்கு செல்கின்றோமா அங்கு நாம் என்ன ஆடை அணிய வேண்டும், அதுபோன்று வேலைக்கு செல்கின்றோமா, தொழிற்சாலைக்கு செல்கின்றோமா, அலுவலகத்துக்கு செல்கின்றோமா அங்கு அணிய வேண்டிய ஆடை என்ன என்று என்கிற புரிதலோடு தான் நாம் ஆடை அணிகின்றோம். அது மாதிரி குளிக்கின்றோம், குளியல் அறையில் குளிக்கின்றோம். அப்பொழுது நாம் என்ன ஆடை அங்கு நாம் நிறுவனமாக ஆடை அணியலாம், அல்லது உள்ளாடை அணிந்து கொண்டோ அல்லது ஜட்டி போட்டுக்கொண்டோ குளிக்கலாம். அது அங்கு கதவு மூடப்பட்டிருக்கிறது, அங்கு நாம் மட்டும்தான் இருக்கிறோம். அதில் அங்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம் நிறுவனமாக நின்று குளிக்கின்றோம். இப்படி ஆடை சுதந்திரம் என்பது, ஆடை கட்டுப்பாடு என்பது இருக்கிறது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்றவாறு. அதுபோன்று மக்கள் அனைவரும் ஒரே மாதிரியான கல்வி தகுதியோடு பொருளாதார வசதியோடு வாழவில்லை. ஒவ்வொரு பகுதிக்கும் அங்கு பெரும்பாலான மக்கள் ஒரு பொருளாதார வசதியோடு ஒன்றுடன் ஒன்று ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் அங்கு வாழ்கிற பெரும்பாலான மக்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு பொருளாதார வசதி அங்கு இருக்கிறது என்றால் அவர்கள் அதுபோன்று பொதுவான ஒரு கல்வி அறிவு அவர்களிடம் இருக்கிறது என்றால் அவர்களிடம் ஒரு புரிதல் இருக்கும். அதற்கேற்றாற் போன்று அங்கு ஆடை சுதந்திரம் கடைபிடிக்கப்படும். அந்த ஆடை சுதந்திரத்திற்கு அங்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதே பாதுகாப்பு ஒரு கல்வி அறிவில் பின்தங்கிய மக்கள் வசிக்கின்ற ஒரு பகுதியிலோ அல்லது ஒரு கிராமப்புறங்களிலோ, கல்வி அறிவு மிகவும் குறைவாக உள்ள கிராமங்களிலோ அல்லது நடுத்தர மக்கள் வசிக்கின்ற ஒரு பகுதியிலோ அதே போன்ற ஆடை சுதந்திரம் அங்கு எதிர்பார்க்க முடியாது. அந்த ஆடை சுதந்திரத்திற்கு அங்கு பாதுகாப்பு கிடைக்காது. குறைவான ஆடை அணிந்து கொண்டு ஒரு பிற கல்வி அறிவு இல்லாத மக்கள் வசிக்கின்ற பகுதியில் நாம் அணிந்து கொண்டு சென்றால் அங்கு நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது. ஆதலால் ஆடை சுதந்திரம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு எந்த ஆடை அணிய வேண்டும், பள்ளியில் எந்த ஆடை அணிய வேண்டும், குளியலறையில் நாம் ஆடை சுதந்திரத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நாம் ஆடை அணிய வேண்டும். இப்படி அதன் பிறகு நாம் ஆடை சுதந்திரத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு கல்வி அறிவில் பின்தங்கிய மக்கள் வசிக்கின்ற பகுதியில் நான் ஆடை சுதந்திரத்தை கடைபிடிப்பேன், குறைவான ஆடைகளை அணிவேன், ஆனால் என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, எனது பாதுகாப்பிற்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்று நாம் எதிர்பார்ப்பது மிகவும் தவறு. நாம் அங்கு குறைவான கல்வி அறிவில் பின்தங்கிய மக்கள் வசிக்கின்ற ஒரு பகுதிக்கு சென்று, ஆடை சுதந்திரத்தை புரிந்து கொள்ளாத மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு சென்று குறைவான ஆடை அணிந்து கொண்டு ஒரு பெண் செல்வாரே ஆனால், அல்லது ஒரு ஆண் கூட
அங்கு குறைவான ஆடையை அந்த மக்கள் அனுமதிப்பார்களா இல்லையா என்று தெரியாமல் குறைவான ஆடையை அணிந்து கொண்டு அந்த பகுதிக்கு மக்கள் செல்வார்களேயானால் அது அவர்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிவிடும். அதனால் இத்தகைய புரிதலோடு தான் நாம் ஆடை சுதந்திரத்தை கடைபிடிக்க வேண்டும். பொதுவாக அதே சமயம் நமக்கென்று ஒரு கருத்து இருக்கும். ஆடை சுதந்திரம் எப்படிப்பட்டது என்கிற கருத்து இருக்கும். ஆடை சுதந்திரத்திற்கு எதிரான கருத்துடைய மக்களுக்கு எதிராக அல்லது மனநிலைக்கு எதிராக நமக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை நாம் சமூக ஊடகங்களில் அல்லது அதற்கேற்ற ஒரு பொது வெளியில் நேரடியாகவும் வெளிப்படுத்துவதற்கு நமக்கு உரிமை உண்டு. நன்றி.